குடும்பமாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் படையாண்ட மாவீரா. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ளாரே சண்டை போட்டு தனித்தனியாக இருக்கிறாங்க. அது அவங்க அந்த லாஸ்ட் எமோஷன் சீல் ரொம்ப இதாக இருந்துச்சு. இறக்குற பேர் ஜாதி பிரிக்கிறாங்க, ஒரு சில பேர் இது பண்ணுறாங்க. இது 2 ஜாதியுமே சேர்ந்து வச்சு எடுத்த படம் தான் இந்த படம். அவர் கௌதம் சார் வந்து மாவீரனாவே வாழ்ந்திருக்காரு. காடு வெட்டியாரன் அவர் கூட பழகின போல விஜயகாந்துக்கு ஒரு மாற்றாக மிக அற்புதமாக செயல்படக்கூடிய தன்னலமில்லாத ஒரு டைரக்டர். அவர் கௌதம் நடிக்கிறாரா யார் நடிக்கிறாருலாம் தெரியாது. மஞ்சள் சட்டை போட்டாவே எல்லாருமே குரு தான். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை காண்பித்தது, வீரப்பனவர்களை சந்தனக்கார வீரப்பனவர்களை காண்பித்தது எல்லாம் இருக்கிற கட்சிக்காரனுங்க ஏக்கரா கணக்கில் எழுதி போட்டிருப்பானுங்க. அவனுக்கு வந்து அவனுங்களோட விருப்பம், அவனுக்கு குடும்பம் வாழணும்னு பார்ப்பானுங்க. படம் நல்லா இருக்கு. கேர்ள்ஸுக்கு நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். அந்த லாஸ்ட் எமோஷன் சீல் ரொம்ப இதாக இருந்துச்சு. இறக்குற சீன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. சமுதாய உணர்வற்ற தமிழ் சமுதாயம் பார்க்க வேண்டிய, நேசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான படம். முந்திரி காட்டில் பயணித்த அந்த மண்ணின் மக்களின் படமாக இது ஏகோபித்த படமாக இது எதிர்பார்க்கப்பட்டது. மிக சிறப்பாக இருக்கிறது. நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் அங்கு எதேச்சகாரமாக செயல்பட்ட அந்த முறைகளையும் அதற்காக சட்டமன்ற உறுப்பினராக அவர் போராடிய காட்சியையும் மிக அற்புதமாக கௌதமன் தொடரும் முயற்சியாக சிறப்பாக அற்புதமாக செய்திருக்கிறார். படம் மிக அருமையாக இருக்கிறது. கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மை உற்சாகப்படுத்தி ஒரு மாவீரனின் படத்தை பார்க்கின்ற அந்த உணர்வை நமக்கு தருகிறது என்பதை சொல்ல மறுக்க முடியாது. மிக சிறப்பாக இருக்கிறது. மகிழ்ச்சிகரமான படம், அற்புதமான படம். தமிழ் சமுதாயம் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கௌதமன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். ஜாதி வேற்றுமை இல்லாமல் அனைத்து தமிழ் உறவுகளும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படைப்பு இது. இன்றைய காலத்தில் ஒரு அற்புதமான படைப்பு, எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். மிக வீரம் செறிந்த படம், அற்புதமான படம். அனைத்து விதமான உணர்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படத்தை கௌதமன் நமக்கு தந்திருக்கிறார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மேலும் அவருடைய படம் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் சமுதாயம் அதை போற்ற வேண்டும். வெள்ளி விழா படைப்பாக இது வளர வேண்டும். வாழ்த்துக்கள். மிக அற்புதமான சாங்ஸ், தமிழ் சாங்ஸ் 2 சாங்ஸ் இருக்கு. கிராமிய பாடல்கள், கிராமிய சூழல் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு அற்புதமான படம். தமிழ் சமுதாயங்கள் பார்க்க வேண்டிய படம். குடும்பமாக வந்து பார்க்க வேண்டிய படம். குடும்பமாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம். படையாண்ட மாவீரா. இல்ல, ஒரு அற்புதமான மனிதன். அவர் முந்திரி காட்டில் வாழ்ந்த அந்த பகுதியில் அரியலூர், கடலூர் மாவட்டங்களில் பயணித்தவர். நீங்கள் சொல்லுவது போல விஜயகாந்திற்கு ஒரு மாற்றாக மிக அற்புதமாக செயல்படக்கூடிய தன்னலமில்லாத ஒரு டைரக்டர். அவர் மேலும் வளர்ச்சி அடைய எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். சேல மக்களுடைய ஏகோபித்த பாராட்டுக்கள். அந்த இணைப்புகளை எல்லாம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை காண்பித்தது, வீரப்பனவர்களை சந்தனக்கார வீரப்பனவர்களை காண்பித்தது எல்லாம் மிக அற்புதமான ஒரு கோர்வை. இந்த படத்திற்கு தேவையான ஒரு அழுத்தம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். சேலம் மாவட்டத்தின் சார்பாக படையாண்ட மாவீராவுக்கு பணிவான வணக்கங்கள். காடு வெட்டார் வாழ்க. படம் நல்லா சூப்பராக இருக்குண்ணா. இது வரைக்கும் சினி ஃபீல்டில் ஜாதி அப்படின்னு ஒரு மாதிரி கான்செப்டில் கொண்டு போவாங்க. ஒருத்தரோட ரியாலிட்டி லைஃபை இப்போ தான் இந்த டைம் இந்த படத்தில் குரு ஐயாவோட வாழ்க்கை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அவரோட ஒரிஜினல் கேரக்டர். எல்லாருமே அவரை ஜாதி வெறின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா மீடியா அவர் எல்லா மக்களுக்கும் பொதுவான தலைவர் அப்படிங்கிறது இந்த மீடியா எதுவுமே சப்போர்ட் பண்ணல. ஒரிஜினாலிட்டி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. படம் வேற
அவரோட உழைப்பை கரெக்டாக வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் அவர் வேற லெவல். விஜயகாந்த் மாதிரி இருக்கிறாருன்னு கேட்டீங்க, விஜயகாந்த் மாதிரிலாம் இல்லை, காடுவெட்டி குரையா மாதிரி தான். அந்த இடத்துல அவரோட பாடி லாங்குவேஜுக்கும் குரையா பாடி லாங்குவேஜுக்கும் சூப்பராக இருந்தது. அந்த மஞ்சள் சட்டையை போட்டாவே குரையாவோட கூஸ்பம் தானாக வரும். அது ஞாபகம் வருது கண்டிப்பாக வரும். அது அவர் கௌதம் நடிக்கிறாரா யார் நடிக்கிறாருலாம் தெரியாது, மஞ்சள் சட்டை போட்டாவே எல்லாருமே குரு தான். படம் வந்து ஒரு சில பேர் ஜாதி பிரிக்கிறாங்க, ஒரு சில பேர் இது பண்ணுறாங்க. இது ரெண்டு ஜாதியுமே சேர்ந்து வச்சு எடுத்த படம் தான் இந்த படம். இப்போ நான் கூட தான் கட்சியில் இருக்கிறேன். இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சம்மா தான் இருக்கிறேன். ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாரே சண்டை போட்டு தனித்தனியாக இருக்கிறாங்க. அது அவங்க எப்படியோ போட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. காடு வெட்டி குரு இப்படி இருந்தார் வாழ்ந்தாருன்னு நான் பார்த்த கதையில் தான் நான் வந்தேன், இதுலேயும் சேர்ந்து இருக்கிறேன். நான் அதை பற்றி யாரையும் தனித்தனியாக விரிச்சு சொல்கிற உழுப்பில் இப்போ வீரப்பங்கோட தான் வந்து சேர்ந்தார். இவங்க அவர் வந்து ரெண்டு பேருமே மக்களுக்காக தான் உழைச்சார். யாரும் வந்து குண்டு போட்டு சேவது, யாரும் சுடவும் கிடையாது, எதுவும் இது பண்ணவும் கிடையாது. அது வந்து மக்களுக்கோசரம் ரெண்டு பேரும் பாடுபட்டாங்க. அவங்க வந்து ஒரு சில பேர் ஜாதியாக வச்சு பிரிக்க பார்க்குறாங்க. இவங்க இது வரைக்கும் குரு இருந்து வாழ்ந்த இடம் எல்லாமே எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு தான் அவர் போராடினார். அவரை யாரையும் தனிப்பட்டு பிரித்து வைக்க கிடையாது. இது வந்து நான் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது லாஸ்ட் சீன் யாராக இருந்தாலும் அழுவாமல் வெளியே வர மாட்டாங்க. இந்த சீன் அவர் இருந்த வரைக்கும் அவர் எப்படி இருந்தார், எப்படி இறந்தார் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. புரிஞ்சவங்க இந்த படம் பார்ப்பாங்க, புரியாதீங்க ஜாதி வெறி அழைச்சி அலையிறீங்க, அவங்க அப்படியே தான் போவாங்க. அது யாரை சொல்லி மாற்றம் கிடையாது. புரிஞ்சுங்க இந்த படத்தை வந்து பாருங்கள். எங்களுக்கு பிடிச்ச சீனு அவர் இத்தனை நாள் வரைக்கும் மக்களுக்காக உழைச்சது தான் அவர் காரணம். இது வரைக்கும் அவர் பேரில் ஒன்றும் பேலஸும் கிடையாது, ஒன்றும் குவார்ட்டர்ஸும் கிடையாது. இப்போ இருக்கிற கட்சிக்காரனுங்க ஏக்கர கணக்கில் எழுதி போட்டிருப்பானுங்க. அவனுக்கு வந்து அவனுக்கூட விருப்பம், அவனுக்கு குடும்பம் வாழணும்னு பார்ப்பானுங்க. இது வரைக்கும் குரு இருந்தது, அவருக்குன்னு எதுவுமே சேர்த்தி வச்சுக்கல. மக்களுக்கோசரம் அவர் பாடுபட்டார். அவர் இன்னும் மேலேனார். ஒரு சில பேர் பிடிச்சிருக்குதும்பாங்க, ஒரு சில பேர் வெறுப்பானுங்க. அது ஒன்றும் ஜாதி வேறு எடுத்தவருங்க, அதை நம்ம சொல்ல முடியாது, அது மாற்றம் கிடையாது. அது இவர் தான். அது அவர் கௌதம் சார் வந்து மாவீரனாகவே வாழ்ந்திருக்காரு. காடு வெட்டியாரன் அவர் கூட பழக்க வழக்கங்கள் இருக்குது. அவர் டெத்துக்கு நான் நேரில் போயிருக்கிறேன். அவ்வளோ கோடான கோடி பேர் அவ்வளோ நெஞ்சங்கள்லேயும் கலந்துருக்கிறாரு. ஜாதிக்காக இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அம்பேத்கர் சிலையை திறந்ததுலேருந்து அனைத்து விஷயங்களையும் பண்ணியிருக்கிறாரு. அவர் இந்த படத்தை பார்த்தது அவர் வந்து நேரில் போய் நம்ம பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்குது. அனைத்து சமுதாய மக்களும் இதை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். நல்ல படம், நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுங்க. அருமையான படம், யாராக இருந்தாலும் கண் கலங்காமல் வெளியே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க படம். எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஒவ்வொரு சீனுமே நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த இடத்துல அவங்க வந்து பாதிக்கும் போது அதை போய் அவர் காப்பாற்றுற சீனு எல்லாமே நல்லா இருக்கு, நல்லாவே இருக்குது. இடம் எல்லாம் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பசுமையான இடம், அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்களாக காட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நேரில் இருந்து அவரை பார்த்துக்கணும்னு சொல்லுவீங்களா? நேரில் பார்த்தோம், அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எப்படி இருந்தது கதையில் பார்க்கறதுக்கும்? அப்படி பார்த்தாலும் 100%ல இது வந்து 10% தான் சொல்லணும். அவருக்கு அவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, அதெல்லாம் சொல்லி மிகையாகாது. அவ்வளோ வாழ்ந்துருக்கிறாரு. எல்லாமே சொன்ன மாதிரி எல்லாமே மக்களுக்காக தான் உழைச்சவங்க. ஆனால் அது வெளியே வரமாட்டேங்குது. மக்களுக்காக உழைச்சிருக்காங்க, வெளியே வரல, அவ்வளோ. ஆனால் நல்லது செஞ்சுருக்காங்க. அருமையான படம், நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குண்ணா. ஒன்று கூட சோடெல்லாம் போகல, நல்லாவே இருக்கு. படம் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போகுது. காமெடி இருக்கு. அவர் பேர் எனக்கு சொல்ல தெரியல, அருமையாக நடிச்சிருக்கிறாரு. மன்சூர் அலிகான் நல்லா நடிச்சிருக்கிறார். அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. இவருக்கு ரெடீம் கிங்ஸ்லி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஆமாம். அவர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் கடைசி வரைக்கும் கூடியே இருக்காரு. மன்சூர் அலிகான் அவர் தான் கூடியே இருக்காங்க. வைத்தியனுடைய படைப்பு ரொம்ப அருமையான படைப்பு. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள், ஒரு தடவை பாருங்கள்.